Hello friends, welcome to Adhimon team. இந்த செஷனில் டிஎன் டெட்டோட மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1ல் சில கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷனாக பார்ட் 2ல் வந்து ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் பார்க்குறதா சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே ஐ மார்க் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணியும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கலாம். சரி, பார்ட் 2 கொஷின்ஸ் போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஈக்குவலான வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். 4/5. ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா, நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ரூல் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ இந்த ரூல் எல்லாத்துக்குமே சிம்பிளிஃபிகேஷனில் ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். அதாவது ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். 7/2. ஸோ டிவிஷன். ஸோ டிவிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ப்ராக்கெட். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத பண்ணோம்னா என்ன வரும்? ஸோ 2, 4 இருக்குது. ஓகே, ஸோ எல்சியம் செவன் பை 8. 4/5. ஸோ இதில் எதுவும் சேஞ்சஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 7/4 இருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம் நம்ம? 4/5 ப்ளஸ் 7/2. ஸோ இது டிவிஷனில் இருக்குது. ஸோ டிவிஷன் இருக்கிறது இங்கே மல்டிப்ளிகேஷனை கன்வெர்ட் பண்ணோம்னா, ஸோ இதனுடைய தலைகீழ் எழுதுவோம். 4/7 இன்ட்டு 7/8. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஆர்டர் படி டிவிஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ கடைசியாக இருந்தால் அடிஷன் பண்ணணும். ஸோ இந்த பார்ட் எல்லாமே நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். ஓகே, 7 கேன்சல், 4, 8 இருக்குது. ஸோ 2. ஓகேங்களா? ஸோ என்ன ஆன்சர் வரும்? 4/5 ப்ளஸ் 7/4. 2 இன்ட்டு 2, 4. ஓகேவா? ஸோ இதை எல்சிஎம் எடுத்தால் 20. 5 இன்ட்டு 4 20. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் 16 ப்ளஸ் 35. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 51/20. ஸோ 51/20 இருக்குது. ஸோ இதை நம்ம கலப்பு பின்னமாக எழுதணும்னா அப்படி எழுதலாம். 2, 20, 40. ரிமைனிங் என்ன இருக்குது? 11 இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி 2, 20, 11 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ எந்த மாதிரியான சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்து நம்மளை சால்வ் பண்ண சொன்னாலையும் நம்ம வந்து இந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ரூல்ஸ் ஞாபகம் இருந்தால் எப்படிப்பட்ட கொஷின்ஸ் கொடுத்தாலையும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணி ஈஸி ஆன்சர்ஸ் கொண்டு வந்துடலாம். பட் இதை நீங்கள் மாற்றி பண்ணீங்க அப்படின்னா ஸோ என்ன ஆகுனா உங்கள் ஆன்சர் வந்து டோட்டலாக தப்பாயிரும். சரிங்களா? கரெக்டான ஆன்சர்ஸ் உங்களுக்கு வராது. ஸோ ரூல்ஸ் படி பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 1, 2, 5, 6, 14, 24, 30, 120 என்ற தொடரின் அடுத்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எண்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 5, 6, 14, 24, 30, 120. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்கும்போது ஸோ உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஸ் ஏதாவது ஃபைண்ட் பண்ண முடியணும். ஸோ 1, 2க்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கா, 2, 5க்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா
ஸோ இது 24. ஸோ 1க்கு 5க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 4. 5க்கும் 14க்கு உள்ள டிஃப்ரென்ஸு 9. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குது? 2 ஸ்கொயர், இது வந்து 3 ஸ்கொயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? 16. ஸோ இது 4 ஸ்கொயர். ஸோ இது கூட ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 4 இருக்குது, 2 ஸ்கொயர், அதாவது 4. 1 + 4 5 வந்துருச்சு. ஸோ 5க்கும் 14க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? 9 இருக்குது. 9ங்கிறது 3 ஸ்கொயர். 5 + 9 14 இருக்குது. ஸோ அடுத்து என்ன வரும்? இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது 4 ஸ்கொயர், அடுத்து 4 ஸ்கொயர் வரும். 4 ஸ்கொயர்னா 16. சரிங்களா? 16 அப்படின்றது 14 + 16 14 + 16 அப்படின்னா 30 வந்துடும். ஸோ அடுத்து என்னவா இருக்கும்? 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் இருக்குது. அடுத்து 5 ஸ்கொயர் வந்தால் 25. ஸோ 30 + 25 55. ஸோ 55 அடுத்த என்ன இருக்கும்? சரிங்களா? ஸோ இதை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 4. ஸோ இந்த இரண்டு எண்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன பாருங்கள்? ஸோ ஆக்சுவலாக ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு ரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. 18 இருக்குது. ஸோ அதுக்கான ரிலேஷன் வரல. பட் 2 × 3 போடுங்க, 6 வருது. ஸோ 6 × 4 போடுங்க, 24 வருது. 24 × 5 போடுங்க, அடுத்து 120 வருது. ஸோ 120 × 6 இங்கே இருக்கிற பேட்டர்ன். ஸோ 720. ஸோ இந்த எண்ணா அப்படிங்கிறத என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது அடுத்து என்னென்னு கேட்டிருக்காங்க. பட் இந்த ஆர்டர் படி பார்த்தா ஸோ இந்த ரூல்ஸ்க்கு அப்புறம் இந்த பேட்டர்ன் வரணும். ஸோ இங்கே வரக்கூடிய எண் 55. ஸோ இங்கே இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எண் வந்து அடுத்த எண்ணாக தான் வரும். 720ங்கிறது இங்கே வராது. ஸோ அது வந்து அடுத்த எண்ணாக தான் வரும். சரிங்களா? ஸோ 55 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ நம்ம எந்த பேட்டர்ன் எப்படி நீங்கள் எதே கீழேருந்து சூஸ் பண்ணிட்டு வந்து 120 × 6 ஓகே இந்த பேட்டர்ன் வருது 720 போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். ஸோ பேட்டர்ன் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ நமக்கு அடுத்த எண் எந்த இடத்துல எந்த எண் வரும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வரக்கூடிய எண் வந்து 55. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இரு இடங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 61 2/3 கிலோமீட்டர். ஒரு இருசக்கர வாகனம் அந்த தொலைவை கடக்க 2 7/15 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது எனில் இருசக்கர வாகனத்தின் வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது சிம்பிளானதான், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், தொலைவு அப்படிங்கிறத வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தொலைவு டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன? D = TS. சிம்பிள். டிஸ்டன்ஸ் வந்து நேரம் இன்ட்டு வேகம் இல்லையா? சிம்பிளான வேகம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், DTS சவுண்ட் எஃபெக்ட். ஸோ அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், D = TS அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி உங்களுக்கு இந்த ஃபார்முலா, ஆனால் ஒரே ஒரு ஃபார்முலா தான் நம்ம இந்த கான்செப்ட்லேயே உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ நமக்கு வந்து வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருசக்கர வாகனத்தின் வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வேகம் அப்படிங்கிறது ஸ்பீடு இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலாவில் எஸ்ங்கிறது ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம் தான் ஸ்பீடு. ஸோ எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ நேரத்தில் கடந்திருக்காங்களோ அதுதான் உங்களுடைய வேகமாக இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 61 3 2/3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கன்வெர்ட் பண்ண என்ன வரும்? 61 × 3 183 + 2 185 / 3 டிவைட் பை டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 2 hours 7/15. ஓகே. ஸோ 2 × 15 30 37/15 இல்லையா? ஓகே. ஸோ இது எப்படி எழுதலாம்? 185/3 × 15/37. ஸோ 3 15 ஸோ 5 வரும். 37 185னா 5 டைம்ஸ் வருது. ஸோ 5 × 5 25. ஸோ 25 கிலோமீட்டரு ஸ்பீடில் அந்த இருசக்கர வாகனம் போயிருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இது இருக்கிற ஒரே ஃபார்முலா இதுதான். ஸோ இதை மட்டும்
ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் √3 எனில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 2 ப்ளஸ் √3. இப்போ 1/xோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் பாருங்கள். 1/2 ப்ளஸ் √3 இல்லையா? ஸோ இதை 2 மைனஸ் √3 டிவைட் பை 2 மைனஸ் √3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா சேஞ்ச் ஆக போகுமா? சேஞ்ச் ஆகாது, ஏன்னா இது இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ எந்த வேல்யூ நமக்கு வராது. ஸோ மேலே என்ன வரும்? 2 மைனஸ் √3. கீழே இருக்கிற வேல்யூ பாருங்கள், 2 ப்ளஸ் √3 இன்ட்டு 2 மைனஸ் √3 என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குங்களா? a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி என்ன? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏங்கிறது என்ன இதில்? 2. 2 ஸ்கொயர் பண்ணால் 4. பிங்கிறது என்ன? √3. ஸோ மைனஸ் √3 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 3 வரும். ஸோ 4 மைனஸ் 3 1. ஸோ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 2 மைனஸ் √3. ஸோ இதை நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே ஒரு மைனஸ் போட்டிங்கன்னா 1/x அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போது நமக்கு எக்ஸுக்கும் 1/xக்கும் வேல்யூ தெரிஞ்சது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எக்ஸ் ஸ்கொயர் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இதில் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது a மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். புரியுதுங்களா? இந்த ஃபார்மேட்டில் இப்போ இதை எடுத்துக்க போகிறோம். அதாவது ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது 1/x. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா தான் இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? ஸோ இங்கே ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது 1/x. ஸோ நம்ம எக்ஸுக்கும் 1/xக்கும் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். எக்ஸ் அப்படிங்கிறது வேல்யூ என்ன? 2 ப்ளஸ் √3. ஸோ இந்த ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி அப்படின்னு தெரியும் நமக்கு. ஸோ இங்கே யூஸ் பண்ணது தான். ஸோ இங்கே எக்ஸுங்கிறது ஏங்கிறது எக்ஸு, ஓகேங்களா? பிங்கிறது 1/x. ஸோ இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 2 ப்ளஸ் √3 ப்ளஸ் 2 மைனஸ் √3. பியோட வேல்யூ 2 மைனஸ் √3. ஓகேங்களா? ஸோ இது a ப்ளஸ் பி. ஸோ இது ஒரு பார்ட்டு இன்ட்டு a மைனஸ் பி. ஸோ ஏவோட வேல்யூ 2 ப்ளஸ் √3 மைனஸ் பியோட வேல்யூ 2 மைனஸ் √3 இல்லையா? அவ்வளோதான். ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ண என்ன வரும்? 2 ப்ளஸ் 2 4 ப்ளஸ் √3 மைனஸ் √3 கேன்சல் ஆயிரும். ஸோ 4 இன்ட்டு 2 மைனஸ் 2 கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் √3. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடும். ஸோ 2 √3 கிடைக்கும். ஸோ 4 இன்ட்டு 2 8 √3. ஸோ 8 √3ங்கிறது தான் கரெக்டான விடை. ஸோ ஆப்ஷன் பி 8 √3 அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ஸ்டெப்ஸ் பார்க்குறதுனால இந்த ஃபார்முலா வச்சு சொல்கிறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியும். பட் நீங்கள் பார்த்த உடனே ஓகே எக்ஸ் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 1/x மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. 1/x ஃபைண்ட் அவுட் பண்ணதையும் நீங்கள் வந்து ஸோ இந்த ஃபார்முலாவில் திருப்பி எகைன் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் ஈஸியாக வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் விகிதங்கள் 2:4:6 எனில் அதன் கோண அளவுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற கோணங்களில் 2:4:6 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கிறது எந்த கோணம் அப்படின்னு பாருங்கள்.
அதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஆன்சர் டிக் பண்ணிடலாம். 2:4. ஸோ இது பாருங்கள் 30, 60, 19 இருக்குது. ஸோ 2, 15, 30, 4, 15, 60. ஓகே, ஸோ இது எல்லாமே ஸோ 6, 15, 90. ஸோ இது எல்லாமே 2:4:6 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஸோ 2, 15, 2 5 30, 5 4 60, 5 6 90. ஸோ ஓகே, ஸோ இந்த ரேஷியோவில் கரெக்டாக இருக்குது. ஸோ மற்ற ஆப்ஷன் பாருங்கள் உங்களுக்கு அந்த ரேஷியோ வருதான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எங்கேயுமே 2:4:6 அப்படிங்கிற ரேஷியோவில் வரல. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. அதே போல் இப்போ முக்கோணத்தின் 3 கோணங்களின் விகிதம் 3 கோணம் எவ்வளோ இருக்கணும்னு தெரியும், 180 டிகிரி இருக்கணும்னு தெரியும். ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் 3 கோணங்களையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். ஸோ இந்த ரேஷியோலையும் இருக்கணும், 180 டிகிரியும் இருக்கணும். அப்படிங்கிற ஆப்ஷனை தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். சம்டைம்ஸ் என்னென்னா கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 180 டிகிரிக்கு மேலே இருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது என்னென்னா ஈஸியாக அந்த ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிடலாம். பட் இங்கே இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே கரெக்டாக 180 டிகிரி வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சம்டைம்ஸ் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கோணங்கள் ஜாஸ்தியாக கொடுத்துருந்தாலும் நமக்கு அது ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஏன்னா அதை பார்த்த உடனே நம்ம 180 டிகிரி மேலே வருது, கண்டிப்பாக அந்த முக்கோணத்தின் 3 கோண அளவுகள் 180 டிகிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த ரேஷியோ கூட ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்ல. நம்ம பார்க்கும்போது 180 டிகிரி வரல, ஓகே நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 8 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 9 மணி நேரம் வேலை செய்து 28 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை 12 ஆண்கள் நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 8 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 9 மணி நேரம் செய்கிறாங்க. ஸோ 9 மணி நேரம் செய்கிறாங்க, 28 நாட்கள் வேலை செய்து 28 நாட்களில் முடிக்கிறாங்க. ஸோ அதாவது இது எந்த ஃபார்மேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒர்க்கு டே ஹவரு, டே 1 ஹவரு, ஓகே, ஈக்குவல் டு சிம்பிளான ஃபார்முலா தான். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் வேலை நேரம் அப்படிங்கிறதுக்கான இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு குரூப் என்ன 8 ஆண்கள் 9 மணி நேரம் வேலை செஞ்சு 28 நாள் செய்கிறாங்க, செஞ்சு அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. இவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னா 12 ஆண்கள் 12 பேர் வேலை செய்கிறாங்க, 7 மணி நேரம் வேலை செய்து எத்தனை மணி நேரம், ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் செய்கிறாங்க. எவ்வளோ நாட்களில் வேலை செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து D2 மட்டும் தெரியணும் இல்லையா, டேஸ் வந்து தெரியணும். அந்த சிம்பிளான ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த மாதிரியான கணக்குகளை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் டேஸ். ஓகேங்களா? ஸோ 4 3 4s are 12. ஓகே, ஸோ 3 இல்லையா? ஸோ D2 டேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 8 × 3 24. ஸோ 24 தான் கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் டி 24 நாட்கள் அப்படிங்கிறது 24 நாட்களில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஸோ நீங்கள் ஈஸியாக இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஒரு வட்டத்தில் புள்ளி ஏயில் வரையப்படும் தொடுகோடு, ஸோ தொடுகோடு அப்படிங்கிறது டிஇ. ஸோ இந்த வட்டத்தில் தொடுகோடு டிஇ அப்படின்னு வரைஞ்சிருக்காங்க. ஸோ வட்டத்தை தொடுற மாதிரி வரைஞ்சிருக்கிறத தொடுகோடு டிஇ. ஏபி வட்டத்தின் நான். ஸோ இங்கே அதாவது ஒரு வட்டத்துக்குள்ள இரு புள்ளிகளை இணைக்கும், அதாவது ஒரு வளைவை இணைக்கும் 2 கோடுகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிஏசி. ஸோ பிஏசி 65 டிகிரி கொடுத்துருக்காங்க. பிஏசி, ஸோ ஆங்கிள் ஏ கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஏங்கிறது 65 டிகிரி. மற்றும் பிஏஇ, ஸோ இந்த ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 58 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசியின் ஆங்கிள் பி, ஸோ ஆங்கிள் பியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிள் பியோட வேல்யூ என்னன்ட்டு நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? அதாவது ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது பண்புகள் அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதே போல்
இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும்போது, ஸோ இது வந்து 58 டிகிரி அப்படின்னு இருக்கும்போது, ஸோ இது வந்து 58 டிகிரி இல்லையா? ஸோ கண்டிப்பாக இதுவும் 58 டிகிரியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு இந்த ஆங்கிள் என்னன்னு தெரிஞ்சது. இது வந்து 65 டிகிரி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் என்னன்ட்டு நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளோவா இருக்கணும்? 180 டிகிரியாக இருக்கும். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த 2 ஆங்கிளும் நமக்கு தெரிஞ்சது. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னவாக இருக்கும்? ஸோ 58 minus 65 டிகிரி. ஸோ போட்டால் என்ன வரும்? 57 டிகிரி. ஸோ ஆப்ஷன் சி 57 டிகிரி தான் சரியான விடை. சரிங்களா? ஸோ இந்த கோணம் வந்து 57 டிகிரியாக வரும். சரிங்களா? ஸோ இதே போல் இந்த ஆங்கிளும் உங்களை கேட்கலாம். ஸோ இந்த ஆங்கிளுக்கு பதிலாக இந்த ஆங்கிள் கேட்டாலையும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த ஆங்கிள் தெரியும், இந்த ஆங்கிள் தெரியும். சரிங்களா? ஸோ இந்த ஃபுல் ஆங்கிள் என்னவாக இருக்கும்? ஸோ இந்த ஃபுல் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. ஸோ இதில் உங்களுக்கு இந்த 2 ஆங்கிள் தெரியும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்னென்னா, ஸோ இது ரெண்டுலேயும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆங்கிள் தெரியும். சரிங்களா? ஸோ இந்த ஆங்கிள் தான் உங்களுக்கு இங்கேயும் வரப்போகுது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலையும் நம்ம முன்ன சொன்ன மாதிரி முக்கோணத்துக்கு 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியாக இருக்கும். ஸோ அப்படி அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குதுங்க வச்சு ஸோ இந்த ரிமைனிங் இருக்கிற ஆங்கிளையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக வந்து இந்த மாதிரி கோணங்கள் கண்டுபிடிக்க சொல்கிற போது நம்ம ஈஸியாக அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சுருக்குக டைப்பில் கேட்டிருக்காங்க. அதாவது 2 × 3, ஸோ அதாவது க்யூப்பில் கொடுத்துருக்காங்க 40. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே வந்து கரெக்ட் எக்ஸாக்ட் க்யூப் ரூட்டாக இல்லை, எடுக்க முடியாது இதுக்கு. ஏன்னா இது எல்லாமே இம்பர்ஃபெக்ட் க்யூப் ரூட்டாக இருக்குது, வேல்யூ இருக்குது. ஸோ இதுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ வராது. பட் இதை நம்ம வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ 40 அப்படிங்கிறத க்யூப் ரூட் எடுக்கணுன்னா, ஸோ அதுக்குள்ளே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் பாருங்கள். 8 × 5 அப்படி 40 8 × 5 எடுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போது 8 வந்து 2. ஸோ 8ஓட க்யூப் ரூட் வந்து 2. ஸோ 2 க்யூப் ரூட் ஆஃப் 5. ஸோ இப்படி நம்ம இந்த வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அதே போல் மற்ற எண்களுக்கு பாருங்கள். ஸோ என்ன ஒரு ரிலேஷன் இருக்குது, எப்படி அதை கன்வெர்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இங்கே 625 இருக்குது. 625ங்கிறத 125 × 5 அப்படின்ட்டு எழுதலாம். 125 அப்படிங்கிறது 5 க்யூப் இல்லையா? ஸோ இந்த 5ஐ நம்ம க்யூப் ரூட்லேருந்து வெளியே எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும்? இங்கே 3 × 5 வரும். 15 √5 அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். ஸோ அதே போல் 320 அப்படிங்கிறத நம்ம என்னென்னு எழுதலாம், அதுக்கான க்யூப் ரூட் என்ன வேல்யூவாக இருக்கும் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ 320 அப்படிங்கிறதுக்கான க்யூப் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 × 5 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ 64 அப்படிங்கிறது 4 க்யூப். ஸோ இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி இப்போ எழுதலான்னு பாருங்கள் இந்த ஈக்குவேஷனை. ஸோ 240 அப்படிங்கிறத நம்ம என்னென்னு பிரிச்சிருக்கோம், 8 × 5 எடுத்திருக்கோம். ஸோ 8 அப்படிங்கிறது 2 க்யூபோட வேல்யூ. ஸோ 2 5 அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் அடுத்து பாருங்கள் 3 × 625. 625ஐ 125 × 5 அப்படின்னு எழுதலாம். 125 அப்படிங்கிறது 5 க்யூப் தான் 125 × √5 வந்துடும். மைனஸ் 4 × 320ஐ 64 × 5 அப்படின்னு எழுதலாம். 64 அப்படிங்கிறது 4 க்யூப். ஸோ 4 க்யூப் ரூட் ஆஃப் 5. ஸோ இப்படி நம்ம ஈஸியாக இந்த க்யூப் ரூட்ஸை எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 × 2 4 5 க்யூப் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் 3 × 5 15 க்யூப் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் மைனஸ்
16 into cube root of 5. ஸோ இது எல்லாமே சால்வ் பண்ணால் எல்லாமே ரூட்டுக்குள்ளே 5 இருக்குது, கியூப் ரூட்டுக்குள்ளே 5 இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக இதை வந்து ஆட் பண்ணலாம், மைனஸும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 15 minus 16 பண்ணால் மைனஸ் ரூட் கியூப் ரூட் ஆஃப் 5 வரும். ஸோ 4லேருந்து 1 போச்சுன்னா 3 கியூப் ரூட் ஆஃப் 5 வரும். ஸோ ஆப்ஷன் 3 கியூப் ரூட் ஆஃப் 5 வரது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரிங்களா? ஸோ இது எப்படி தான் சால்வ் பண்ணணும். ஸோ பார்த்தோன்னே உங்களுக்கு கியூப் ரூட் எக்ஸாக்ட் கியூப் ரூட் கிடைக்கல அப்படின்றத விட்டு ஸோ அதுக்குள்ளே இருக்கிற கியூப் ரூட் வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா ஈஸியாக இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டு வேல்யூவை வெளியே எடுத்தோம்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செவ்வக வடிவமுள்ள ஒரு தோட்டத்தின் அளவுகள் 30 மீட்டர் இன்ட்டு 20 மீட்டர். தோட்டத்தை சுற்றி வெளிப்புறத்தில் 1.5 மீட்டர் அகலத்தில் ஒரு சீரான பாதை சதுர மீட்டருக்கு ரூபாய் 6 வீதம் அமைக்கப்படுகிறது எனில் அதன் மொத்த செலவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சதுரம் இருக்கு, கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 30, லென்த்து வந்து நீளம் வந்து 30, அகலம் வந்து 20. செவ்வக வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீளம் அகலங்கள் குறிச்சுக்கோங்க. இதே போல் தோட்டத்தை சுற்றி வெளிப்புறத்தில் 1.5 மீட்டர் அகலம். ஸோ இதிலிருந்து 1.5 மீட்டர் அகலத்துக்கு சரிங்களா ஒரு சீரான பாதை அமைக்கிறாரு. ஸோ 1.5 சுற்றியும். ஸோ இந்த மாதிரி 1.5 மீட்டருக்கு ஒரு வேலி அமைக்கிறார். ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன? 1.5 மீட்டர். ஸோ எல்லா பக்கமும் 1.5 மீட்டர் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதனுடைய வேல்யூஸ்லாம் என்ன? 1.5 மீட்டர். ஸோ இதனுடைய நீளம் என்னவாக இருக்கும்? ஸோ இது வந்து 30. ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் 30 இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன? நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 1.5 மீட்டர் அகலம் இருக்கும். ஸோ அதே போல் இந்த பக்கமும் 1.5 மீட்ரு அகலம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ டோட்டல் எவ்வளோ இருக்குது? 3 மீட்டர் வருது. ஸோ அப்போது இதனுடைய நீளம் என்னவாக இருக்கும்? ஸோ இது வரைக்கும் 33 மீட்டர். ஸோ அதே போல் இங்கே பாருங்கள், இங்கே 20 மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் 20. ஸோ ரிமைனிங் இங்கே 1.5, இங்கே ஒரு 1.5, அப்போது 3 மீட்டர்ஸ் வருது. ஸோ இது 23 மீட்டர். ஸோ நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது ஸோ இந்த ஏரியா தான். ஸோ இதுதான் பாதை இல்லையா? ஸோ இந்த பாதையோட பரப்பளவு என்ன? பரப்பளவு அந்த பாதை அமைக்கிறதுக்கான செலவு அப்படின்னு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த செவ்வகத்தின் பரப்பளவிலிருந்து இந்த செவ்வகத்தின் பரப்பளவை நம்ம மைனஸ் பண்ணோம்னா இந்த பரப்பு மட்டும் நமக்கு கிடைச்சிருமா? ஸோ அது எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். 30 இன்ட்டு 20 சரிங்களா? ஸோ இதனுடைய அதாவது L இன்ட்டு பி செவ்வகத்தின் பரப்பளவு. ஸோ இந்த பரப்பளவு நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் 600 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இது ஒரிஜினல் அந்த தோட்டத்தின் பரப்பளவு. ஸோ நம்ம வெளிப்புறத்தில் அமைக்க போகிற எக்ஸ்ட்ரா அந்த 1.5 மீட்டர் அகலத்தை வச்சு அமைச்சிருக்க ஒரு அந்த செவ்வகத்துக்கு பார்த்தீங்கன்னா 33 இன்ட்டு 23. ஸோ இந்த நீளம் 33. ஸோ இந்த அகலம் 23. சரிங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஸோ 660, 33 இன்ட்டு 2 66, அதாவது 660. ஸோ 33 இன்ட்டு 3 99. ஸோ 759 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நம்ம இந்த செவ்வகத்திலிருந்து இந்த செவ்வகத்தை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த பாதையினுடைய பரப்பளவு கிடைச்சிரும். மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 159
9 மீட்டர் ஸ்கொயர் கிடைச்சிருக்கும். 759லேருந்து 600 போச்சுன்னா 159 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த 159 மீட்டர் ஸ்கொயர் இருக்கிற பரப்பளவு இருக்கிற இந்த பாதைக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 6 ரூபா ஆகுது. அப்போ 159 சதுர மீட்டருக்கு எவ்வளவு ஆகும்? இன்ட்டு 6 பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ 9 ரிமைனிங் 5 5 into 6 30 35. ஸோ ரிமைனிங் 3 16 6 plus 3 9. ஸோ 950 rupees செலவாகும். 954 ரூபா செலவாகும். ஸோ ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணணும். ஸோ நீங்கள் 1.5 அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் 1.5 ஒரு சைடு மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா, அதாவது 31.5 அப்படின்னு ஆட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். ஸோ ஏன்னா இந்த சுற்றுப்பாதையில் வந்து 3 மீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. ஸோ அதுக்கு அந்த செவ்வகத்துக்கான பரப்பளவை நம்ம கண்டுபிடிச்சி தான் தோட்டத்தின் பரப்பளவுலேருந்து மைனஸ் பண்ணி நம்ம இந்த சுற்றுப்பாதைக்கான பரப்பளவை கண்டுபிடிச்சி அதுக்கான செலவை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ புரியலைன்னா திருப்பி இந்த வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ராகுல் ரூபாய் 5000 ஆண்டு 8% எளிய வட்டி வீதத்தில் வைப்பு நிதியாக செலுத்துகிறார். எத்தனை வருடங்களில் ரூபாய் 5800 அவர் பெறுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5000 ரூபா அவர்கிட்ட இருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் இயருக்கு அப்புறம் ஸோ 8% இன்ட்ரெஸ்டில் 5800 ரூபாயா அவருடைய தொகை மாறுது. ஸோ எவ்வளவு சேஞ்ச் ஆகிருக்கு? ஸோ அவருக்கு கிடைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 800 ரூபா இன்ட்ரெஸ்ட், மொத்தம் 800 இன்ட்ரெஸ்ட். இது எத்தனை வருஷத்தில் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா. ஸோ இதை ஃபார்முலா வச்சு எழுதி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகும். ஸோ அதை நம்ம இப்படி சப்ஸ்டிட் பண்ணியும் போடலாம். ரேட் என்ன? 8%. ஸோ இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன எவ்வளோ இருக்குது? 800 இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு. ஸோ சேஞ்சஸ் தான். ஸோ இதை வச்சு நம்ம இயர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 5 8 40. ஸோ 400 வந்தது. இன்ட்டு n. ஸோ n is equal to 400 2 டைம்ஸ் வரும். ஸோ 2 இயர்ஸில் 5000 அப்படிங்கிறது வந்து 5800 அவருக்கு மாறிடும். ஸோ இதை நம்ம இப்படி ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணியும் போடலாம். ஸோ இது ஃபார்முலா மெத்தடில் உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர். ஸோ இவ்வளவு சால்வ் பண்ணி தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போட தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ எப்படி நம்ம வந்து எப்படி இந்த கொஷினை அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். 5000 இருக்குது, இங்கே எத்தனை வருஷம் தெரில, கழிச்சதுக்கப்புறம் நமக்கு 5800 கிடைக்குது. 5800 ரூபாயா மாறிடுது அமௌண்ட்டு. ஸோ எவ்வளோ சேஞ்ச் இருக்குது இன்ட்ரெஸ்ட். அப்போ இந்த அவருக்கு கிடைக்கிற வட்டியில் தான் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டியில் தான் இந்த 5800 மாறுது. ஸோ அப்போது வட்டி மட்டும் 800 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஓகே, 800 ரூபா வட்டி இல்லையா? ஸோ 8% வட்டி போடுறாங்க. அப்போது ஒரு 8% வட்டினா 5000க்கு 8% வட்டி போட்டாங்கன்னா 1 இயருக்கு எவ்வளோ வரும்? 5 8s are 40. ஸோ 400 rupees வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வரும் அப்படின்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஸோ 800 வரத்துக்கு எத்தனை வருஷம் ஆகணும்? 2 இயர்ஸ் ஆகும். அவ்வளோதான். ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு நீங்கள் 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அப்ரோச் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஸோ இவ்வளோ ப்ரொசீஜர் பண்ணி தான் இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு இல்லை. ஸோ இதை டக்குன்னு நம்ம வந்து இதை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். ஸோ 8%னா உங்களுக்கு 400 கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ 800 எத்தனை வருஷத்தில் கிடைக்கும்? 800 ஒரு வருஷத்துக்குனா இன்னொரு வருஷத்துக்கு 400 கிடைக்கும். ஸோ டோட்டலாக 2 இயர்ஸ்க்கு உங்களுக்கு 800 கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 100 மாணவர்களின் மதிப்பெண்கள் சராசரி 40 என்று கணக்கிடப்பட்டது. பின்பு 53 என்ற மதிப்பெண் 83 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. சரியான மதிப்பெண்களை கொண்டு சரியான சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 100 மாணவர்கள் இருந்திருக்காங்க. அவங்களுடைய சராசரி மதிப்பெண் 40. சரிங்களா? ஸோ 40 சராசரியாக கணக்கிட்டிருக்காங்க. ஸோ இந்த 100 பேர்த்தில் ஒருத்தரோட மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 53 அப்படிங்கிறது
பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க 83 அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ எக்ஸ்ட்ரா கால்குலேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 30 மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா கால்குலேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த 30 மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது என்னென்னா இந்த 100 பேர்த்துக்கு ஆவரேஜில் வந்திருக்கு. ஸோ நம்ம இதை வந்து ஆவரேஜ் எவ்வளோ 40 இருக்குது சரிங்களா. இப்போ இந்த 30 மதிப்பெண்கள் கம்மியாகுது. ஸோ ஒருத்தரோடது 30 மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும் போது நம்ம எவ்வளோ கம்மியாகுன்னு பாருங்கள். 30/100 போட்டிங்கன்னா 0.3 வந்து சராசரியில் உங்களுக்கு கம்மி பண்ணும். சராசரி எவ்வளோ 40 சரிங்களா. 40லேருந்து 0.3 மட்டும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா இந்த கரெக்டான சராசரி என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம ஏன் இந்த சராசரி அதாவது கம்மியாக இருக்கிற 30 100லேருந்து கணக்கு, ஏன்னா நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிற சராசரி 100 பேர்த்துக்கு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 30 நம்ம 100 பேருக்கும் டிவைட் பண்ணோம்னா ஒருத்தருக்கு 0.3 அளவுக்கு மதிப்பெண்கள் கம்மியாகும் சரிங்களா. ஸோ 100 பேர்த்துக்கு 0.3 அளவுக்கு கம்மியாகும். அப்போ அந்த சராசரியில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது 0.3 அளவுக்கு அந்த சராசரியிலேருந்து கம்மியாகும் சரிங்களா. 100 பேரோட மார்க்கு 30, ஒருத்தரோட மார்க் 30 எக்ஸ்ட்ரா கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 30 அப்படிங்கிறது 100 பேர்த்துக்கான சராசரியிலேருந்து நம்ம கம்மி பண்ணணும். ஸோ அப்படிங்கும்போது எவ்வளோ 100 பேர்த்துக்கான சராசரி கம்மி பண்ணால் 0.3 வந்து சராசரியிலேருந்து கம்மியாகும். சராசரி எவ்வளோ 40, 40லேருந்து 0.3 கம்மி பண்ணால் 39.7 அப்படிங்கிறது சரியான விடை சரிங்களா. ஸோ இந்த செஷன்லாம் நம்ம ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் எக்ஸாம்ஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட போகுது. ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு என்ன மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. நாங்கள் அதுக்கு தகுந்தாற் போல் வரக்கூடிய எக்ஸாமுக்கு வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். இதே போல் இன்னும் சில இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து அப்கமிங் வீடியோஸில் வரும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னா எங்களோட சேனல் அதிகமாக டீமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போல்லாம் நாங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு குயிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.